வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 23. அம்மா தங்கை இருந்த அறைக்குள் வருவதற்கு பிரியஞ்சலிக்கு பெரும் சங்கடமாக இருந்தது. கடந்த ஒரே நாளில் தானும் மொத்தமாக மாறி தன்னையும் அடாவடியாக அவன் வசதிக்கு ஆட்டி வைக்கும் கணவனை எண்ணி உள்ளுக்குள் வெக்கத்தில் திணறியவாறு உள்ளே சென்றாள். என்னம்மா, இவ தூங்கிட்டாளா? ஆமா, உண்ட மயக்கம். ஆனா நீங்க பேசுறதெல்லாம் என் காதுல கேட்கும் என்று கண்களை மூடியவாறே முணங்கினாள் கன்யா. ஆளப்பாரு என அவள் தலையில் தட்டி இருவருக்கும் இடையில் சென்று படுத்துக்கொண்டாள் பிரியா. எவ்வளவு நாளாச்சு நீ இப்படி என் பக்கத்துல படுத்து தூங்கி என்று திரும்பி தமக்கையை இடையோடு கட்டிக்கொண்டாள் அவள். என்றவளுக்கு கண்கள் கலங்கியது. பாப்பா சும்மா இருக்க மாட்ட, உன் அக்கா அழறா பாரு. நிர்மலா அதட்டவும், இப்ப அழுவாமா, நாளைக்கே வளைகாப்பு போட்டு மாமாவை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொன்னா அதுக்கும் மூக்கால அழுவா பாருங்க என்று கேலி செய்தாள் சின்னவள். அந்த நினைவில் கன்னம் சிவந்தவள், அடி கிண்டலா பண்ற என்று அவள் காதை திருகி தன்னை சமாளித்தாள். எங்க அப்படி இல்லைன்னு மட்டும் சொல்லித்தான் பாரு நீ என்று சவாலாக கேட்டாள் கன்யா. அதை விடு, மாமா எதுக்கு தெரியுமா என்ன கூப்பிட்டாங்க, என்ன படம் புக் பண்ணலான்னு கேட்டாங்க என்று வேகமாக பேச்சை மாற்றினாள். தாயிடம் ஒற்றை கண்ணை அடித்த கன்யா, ஓகே நீ என்ன மூவி செலக்ட் பண்ண என்று அடக்கப்பட்ட சிரிப்புடன் வினவினாள். நிறைந்த புன்னகையுடன் அவர்களை பார்த்திருந்தார் நிர்மலா. மாலை கிளம்பும் நேரம் மருமகன் தங்கள் அறைக்குள் வரவும் சின்ன மகளை அழைத்து கொண்டு வேகமாக கீழே இறங்கிவிட்டார் மாமியார். இவங்க ஏன் எப்படி ஓடுறாங்க? மாப்பிள்ள மேல அவ்வளவு மரியாதையா என்று கேலியாக உரைத்தபடி தன் அலமாரியில் உடையை தேர்ந்தெடுத்திருந்தாள் பிரியா. அவன் அமைதியாக அவளை ஒரு பார்வை பார்க்க தாமதமாக அதை உணர்ந்தவள் கையில் எடுத்த சுடிதாருடன் அவனை தயக்கமாக திரும்பி பார்த்தாள். பெண்ணை நெருங்கி வந்தவன், உனக்கெல்லாம் இவ்வளோ நக்கல் வருமா என்று தேவைக்கு அதிகமாக வியப்பை காட்டினான். அச்சோ என நாக்கை கடித்தவள் முதலில் சற்று திணறிவிட்டு, அது கொஞ்சம் நல்ல பழகிட்டேன்னா பேச வரும் என்று தடுமாறினாள். என ராகம் இழுத்தவன், அப்போ என்னோட நல்லா பழகிட்ட என்று தன் நாடியை தடவினான். முகத்தை சிவக்க விடாமல் தடுக்க போராடியவள், நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன் என்று குளியல் அறைக்குள் ஓட முயன்ற மனைவியின் முழங்கையை அழுந்த பற்றி தடுத்தான் அவன். அவள் படபடப்போடு அவனை பார்க்க அவள் கையில் இருந்ததை எடுத்து திரும்பவும் அவன் அலமாரியின் உள்ளே வைக்க பெண் புரியாது பார்த்தாள். அவனோ தீவிரமாக அவளுடைய புடவை அடுக்கில் பார்வையை அலைய விட்டிருந்தான். சரி கட்டட்டுமா மெல்லிய குரலில் அவள் கேட்க, என்றவாறு அவற்றை ஒற்றை விரல் கொண்டு வருடியபடி ஒவ்வொன்றாக கடந்து வந்தான். அவனது செயலில் இவளுக்கு தேகம் கிளர்ந்து நிற்க நாக்கை கடித்து மூச்சு காட்டாது நின்றாள். இது ஓகே என்று இளம் பச்சையும் நீளமும் கலந்திருந்த மென்புடவையை கையில் எடுத்தவன், உன்ன போலவே ரொம்ப சாஃப்டா இருக்கு என்று அதை தடவி கொடுக்க வெடுக்கென பிடுங்கினாள் பிரியா. ஏன் உன்ன தடவாம? அவனை பேச விடாது, ப்ளீஸ் என்று சிவந்த முகத்துடன் கண்களை மூடி கெஞ்சினாள் அவள். லேசாய் சிரித்து விட்டவன், ஓகே நான் முதல்ல கீழே போறேன், நீ அடுத்து ரெடியாகி வா என்று பூந்துவாளையுடன் நகர்ந்தான். மூச்சை இழுத்து விட்டவள் புடவைக்கான அணிமணிகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். மாறன் சென்றதும் இவள் குளித்து தலைவாரி இருக்க கன்யா உள்ளே வந்தாள். கிளம்பிட்டியாக்கா? பிரகி, சாரி மட்டும் மாத்தணும். ஓ, எனக்குமே கசகசந்தான் இருக்கு. இதுல இங்க வீட்டுக்கு தான் வரோன்னு சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு ஏண்டி அழுத்துக்கிற? என் குர்த்தி ஏதாவது எடுத்து மாத்திக்கோ. நிர்மலா பார்த்தா கண்ணாலேயே பஸ்பம் ஆக்கிடும். அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ இப்படியே வரப்போற? அம்மா கூட என் சாரியை மாத்திக்கலாம் தான், ஆனா கேட்காது. ஆமா சரி, நீயே ஏதாவது எடுத்து வை, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சற்று நேரத்தில் ஆதினியின் குடும்பமும் தாய் வீடு வந்துவிட கலகலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போனது. எவ்வளவோ மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் வீடு பழைய சந்தோஷத்தோட இருக்கு என்று கோதையிடம் நெகிழ்வாக செலியன் சொல்லி இருக்க அவருக்குமே அது புரியத்தான் செய்தது. அக்கா கணவருடன் மலர்ந்த முகமாக பேசியிருந்த மகனை நிறைவாக பார்த்தவர் மருமகளின் குடும்பத்தை பார்வையிட்டார். ரொம்பவே இயல்பாக தங்கள் பெண்ணுடன் பெண்கள் மூவரும் நின்று சிரித்திருந்தனர். மெல்ல பெருமூச்சை எடுத்துக்கொண்ட கோதை, கிளம்பலாமா மாறா? அப்புறம் டிராபிக்ல முன்ன பின்ன டைம் ஆட போது என்று எழுந்தார். மா கிளம்பலாம். மாமா நீங்களும் அத்தையும் எங்க கூட வாங்க, மாறன் கார்ல
பிரியா அம்மா தங்க வரட்டும் என்றான் விக்னேஷ். சரி மாப்ள என்று அவனுடன் நடந்தார் அவர். இரவு படம் முடிந்து வீடு திரும்பும் வழியில் மதியம் மீந்திருக்கும் உணவை கணக்கிட்டு மேலே தேவையானதை வாங்கிக் கொண்டு வந்து அனைவரும் ஒன்றாக உண்டு முடித்தவர்கள் அவரவர் வீடு கிளம்ப ஆயத்தமாகினர். நிர்மலாவின் கையை பிடித்த ஆதினி, ரொம்ப சந்தோஷம் அத்த, இன்னைக்கு உங்க சாப்பாடு A1. அதோட பூவும் எவ்வளவு நெருக்கமா தொடுத்திருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்ட வரவே வராது. இவர் கூட கிண்டல் பண்ணார் என்ன, தனி அழகா இருக்கேன்னு. அப்படி ஒரு ரிச் லுக் கொடுக்குது என்று பாராட்டினால் ஆனந்தமாக சிரித்தவர், இது மாலைக்கட்டு மாதிரி தாமா, அதனால தான் கோர்த்த பூ மாதிரி அத்தனை நெருக்கமா வரும் என்று விவரம் தந்தார். ஓ, நமக்கெல்லாம் வருமான்னு தெரியல. ஏதாவது விசேஷம்னா தேவைப்பட்டா உங்ககிட்டே கொடுத்து கட்டி வாங்கிக்கிறேன். அதுக்கு என்னம்மா, எப்ப வேணாலும் தாராளமா வாங்க. நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதற்கு கன்யாவோ, ஆமாமா, சும்மா பேச்சுக்கு சொல்லாம கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் அண்ணி. அக்கா இங்க வந்ததும் இந்த நிர்மலா கிட்ட சிங்கிளா சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்க வந்துட்டு போனீங்கன்னா எனக்கும் ரிலாக்ஸா இருக்கும் என்க. நிர்மலா பல்லை கடிக்க அனைவரின் முகத்திலும் புன்னகை அரும்பியது. பிரியாவின் வீட்டிற்கு சென்று பெண்கள் இருவரையும் விட்டுவிட்டு தங்கள் இல்லம் திரும்பிக் கொண்டிருந்தனர் மாறன் தம்பதியர். போன உடனே விட்டுட்டு வர்றதுக்கு இவ்வளவு வேற எதுக்குடா தனியா அலக்கழிக்கிற என்று செலியன் தடுக்க முயன்றார்தான். பா, வரும்போது தனியா வர எனக்குமே போர் அடிக்கும். அதோட இன்னும் கொஞ்ச நேரம் இவ அவங்களோட பேசிட்டு இருப்பாள்ல என்று அவரை சமாளித்திருந்தான் வாத்தி. அப்புறம் உனக்கு தான் எல்லா பாட்டும் பிடிக்குமே, ஏதாவது சிவாஜி பாட்டு போட்டு விடட்டுமா? திருமணமான புதிதில் மறு வீடு முடிந்து இதே போன்று வந்த தினத்தில் நடந்ததை நினைவுபடுத்தி கிண்டலாக கேட்டான் மாறன். தனிமையில் இனிமையை உணர்ந்தபடி பயணித்திருந்தவள் அவனை திரும்பி அமைதியாக பார்த்தாள். என்ன, இப்ப எல்லாம் பயம் இல்ல போல இருக்கு என்று புருவங்களை ஏற்றினான். லேசாக இதழ்களில் பூத்த நகையை பற்கள் கொண்டு கடித்து அடக்கியவள், நீங்க தானே அப்படி பயப்படக்கூடாதுன்னு நேத்திருந்து சண்டை போட்டு மாத்துனீங்க என்றாள் மெதுவாக. அப்படியா, நான் சண்டையா போட்டேன்? எனக்கு அப்படி ஞாபகம் இல்லையே என்று மோவாயை வருடி கொண்டான். முகத்தை வெளிப்புறம் திருப்பியவள், முதல்ல அப்படிதான் ஆரம்பிச்சீங்க என்று முணுமுணுத்தாள். ஓ, அப்புறம் எப்படி முடிச்சேன்? அவன் அப்பாவியாக வினவியதில் அவள் செவிமடல் சூடேறி நெஞ்சம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. இரு கை விரல்களையும் புடவை முந்திக்குள் சுருட்டி வைத்தவாறு தனக்குள் ஒடுங்கி அமர்ந்து கொண்டிருந்தவளைக் கண்டு அவனுக்கு நகைப்பு கிளம்பியது. அதற்கு மேல் அவளை சீண்டாமல் மௌனமாக வாகனத்தை செலுத்தினான். வீடு வந்ததும், இன்னும் நீங்க தூங்க போகலையாப்பா? உள்ளே நுழைந்ததும் மகன் கேட்க, உனக்கு என்னடா பிரச்சனை, வந்ததுமே என்ன விரட்டுற என்று முறைத்தார் செலியன். என்ன விரட்டுறாங்க, வயசான காலத்துல நேரமா தூங்கி எழுந்தா தானே ஹெல்த் நல்லா இருக்குமேனு ஒரு அக்கறையில சொன்னேன். தகப்பனை பார்த்தவாறு அலட்சியமாக தோள்களை குலுக்கி அங்கே இருந்த தண்ணீரை எடுத்து அருந்தினான். அவர்களின் சம்பாஷணையை மெல்லிய புன்னகையுடன் காதில் வாங்கியவாறு தங்கள் அறைக்கு சென்றாள் பிரியா. எது, வயசாயிடுச்சா? என் மருமக வந்த பின்னாடி உனக்கு பழைய திமிரு திரும்ப வந்துருச்சு பா என்று சிரித்தவன். ஓகே, குட் நைட், நான் போறேன் என்று படிகளில் ஏறினான். உள்ளே வந்தவன் பிரியா இரவு உடையை கையில் எடுப்பதை கவனித்து, ஏய், ட்ரெஸ் மாத்தாத என்று விட்டு அவன் உடை மாற்ற சென்று விட்டான். அப்படியே நின்றவள், என்ன இது, என்ன மாத்த வேணும்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கூலா ட்ரெஸ் மாத்த போயிட்டாங்க என்று நெற்றியை சுருக்கினாள். கதவு திறக்கும் ஓசையில் அவன் புறம் திரும்பியவளின் பார்வை கீழே மட்டும் ஷார்ட்ஸ் அணிந்து மேலே வெற்றுமேனியாக வந்தவனைக் கண்டு திகைத்து பின்னடித்து அவசரமாக வேறு புறம் பாய்ந்து விட்டது. அதை கவனித்தவாறே அவளை நெருங்கி வந்தவன், இன்னும் இங்கேதான் அசையாம சிலையாட்ட நின்னுட்டு இருக்கியா என்று அவள் கையில் இருந்த ஆடையை அலமாரியினுள் வைத்து மூடினான். அருகில் நின்றிருந்தவனின் சோப்பின் நறுமணமும் அரைகுறை தோற்றமும் பெண்ணின் இதயத்தை தொண்டையில் வந்து துடிக்க வைத்தது. முகமெல்லாம் பதற்றத்தில் சிவந்து தலை குனிந்து நின்றவரை யோசனையுடன் பார்த்தவன், தயவு செஞ்சு அழுது வச்சு இந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிடாதடி என்றான் கவலையாக. அவன் குரலில் வேகமாக சுதாரித்து நிமிர்ந்தவள், இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, வந்து எனக்கு பிடிக்காம இல்ல, இது ஒரு மாதிரி டென்ஷன் கொடுக்குது, படபடன்னு வருது என்று கணவனின் இதயம் காயப்பட்டு விடக்கூடாது என அவசரமாக தன் நிலையை எடுத்து கூறினாள். மாறன் அவளையே அசையாது பார்த்து நிற்க தன்னை நம்பவில்லையோ என்று நினைத்த மனைவி அடுத்து தன் மனதை உடைத்து சொன்னதில் வாத்தியின் முகத்தில் மின்முறுவல் பூத்தது. எனக்கு உங்களை பிடிக்கும். ஆடவனிடம் தொடர்ந்து மௌனமை நிலவமும் பெண் மெல்லமாக தலை உயர்த்தி அவன் முகம் பார்த்தாள். அங்கே இருந்த
ஆளை அசரடிக்கும் வசீகர புன்னகை அவளை மயங்க செய்ய பார்வையை மீட்க முடியாமல் மீட்டு இமைகளை தாழ்த்தினாள். இடையே இருந்த சிறு இடைவெளியையும் குறைத்து நெருங்கி நின்றவன், எப்போருந்து பிடிக்கும் என ரகசிய குரலில் கேட்டவாறு அவள் தோள் இரண்டிலும் கரங்களை போட்டு இருவர் மேனியுடன் உரசும்படி அருகே இழுத்து கொண்டான். பாவை கண்ணம் சிவந்து திணறியவாறு நிற்க என்று பேசத் தூண்டி அவளின் நெற்றியில் முட்டினான். நீளமாக மூச்சை இழுத்து விட்டவள் அது அது என்று பதிலை சொல்ல முடியாமல் தடுமாற, சொல்லுடி என்று மேலும் நெருக்கினான். ஸ்கூல் டேஸ்லேயே பிடிக்கும். கண்களை இறுக மூடி அவள் சொல்லி முடிக்க, வாட் என வியப்புடன் கூறி அவள் முகத்தினை பார்க்க முயன்றான். அதை உணர்ந்தவள் வேகமாக அவன் மீது சாய்ந்து தன்னை மறைத்து கொள்ள முயலும் நேரம் வெற்று தோளில் முகம் மோதி மின்சாரம் பாய்ந்தவளாக பதறி விலகினாள். என்ன சுடுறதுக்கு முன்னாடி ஷாக் அடிச்சிருச்சா? அப்பட்டமாக சிரித்தபடி வெளிவந்த அவனின் கேலியில் ச என்று மீண்டும் சிவந்தவள் எங்கே செல்வது என்று புரியாமல் விறுவிறுவென்று பால்கனி நோக்கி நடக்க அவளுக்கு முன்னே சென்று அக்கதவை தாளிட்டான் நாயகன். அவள் தவிப்புடன் பார்க்க, இன்னும் நீ முழுசா சொல்லல என்று கரம் பற்றி அருகில் இழுத்தவன், அப்புறம் என கதை கேட்டான். அவ்வளவுதான். நம்ப முடியலையே. பிடிச்சிருந்தவளுக்கு ஏன் என்கிட்ட அவ்வளோ பயமும் ஒதுக்கமும் வரணும்? ஒளி குன்றியவள், நான் உங்களுக்கு தகுதி இல்லாதவன் தோணுச்சு என்றாள் வாட்டத்துடன். தன் உணர்வை வெளிக்காட்டாது. எதனால என விசாரித்தான். எனக்கு சரியா மேக்ஸ் வராததால உங்களுக்கு என்ன பிடிக்கல. லவ் அளவுக்கெல்லாம் எதுவும் இல்லைனாலும் மனசுக்கு பிடிச்ச மனுஷன்கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும்னு 2 வேளை டியூஷன் கூட போய் பார்த்தேன். ஆனா என்னால எப்பவும் ஆவரேஜ தாண்ட முடிஞ்சதில்ல. தொண்டை அடைக்க தலை குனிந்து பேசி நின்றவளை, அஞ்சலி என கனிவுடன் அணைத்து கொண்டான் மாறன். சற்று முன் இருந்த சங்கடம் எதுவுமின்றி கணவனின் ஆறுதலை மட்டுமே நாடிய பெண்மை அவனது தோளில் சாய்ந்து கண்ணீர் உகுத்திருந்தது. எவ்வளோ அழமாட்டேன்னு சொன்னா? நான் அழல. வேற எதுக்கும் கூட இப்ப அழ வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு ஸ்டூடெண்டா உன்னோட மேக்ஸ் சார் மனசை உன்னால அட்ராக்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ஆனா என்று அவள் முகம் நிமிர்த்தி விழிகளை ஆழமாக ஊடுருவி, அஸ் அ ஒய்ஃபா உன் ஹஸ்பண்டோட இதயத்தை மொத்தமா கொள்ளையடிச்சுதான் வச்சிருக்க என்றவன் அதுவரை இருந்த தன் கட்டுப்பாட்டை இழந்து அவளது இதழ்களை மோகமாக ஆக்கிரமிக்க துவங்கினான். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.